எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். அது நடக்காது ஐயா. எங்களுக்கு இங்க திருச்சி இந்த எல்லா தொகுதியிலும் நம்மளுடைய நண்பர்களை, நம்மளுடைய தோழர்களை வேட்பாளர்களா அன்னைக்கு அறிவிச்சேன், நான் நிப்பாட்டி இருக்கேன். அவங்க வேற, நான் வேறன்னு தயவு செஞ்சு பிரிச்சு பாத்துறாதீங்க. அவங்க எல்லாரையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் சரித்திரத்தில் வாய்ப்பில்லை ராஜா. எங்க இருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து வீசிட்டா இந்த கூட்டத்தை கலைத்து விட முடியுமா? இது ராணுவ படை, தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்கள். ராணுவ படை, அது லேடிஸே ராணுவ படை. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு சிங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க மீது ஒரு சின்ன கல் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சும்மா இருக்காது. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். இது ஏதோ மேடைக்காக சொல்ற நினைக்காதீங்க. வில்லிவாக்கத்தினுடைய வெற்றி வேட்பாளர் என அருமை சகோதரர் ஆதவர்ஜுனா நின்று கொண்டிருக்கிறார். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. அவரை வைத்துக் கொண்டு மேடையில் சொல்றேன், இன்னும் ஒரு முறை இதை போன்ற ஒரு வன்முறை பாதைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. எந்த மேடையிலும் யாரை பத்தியுமே விமர்சனம் செய்யும் போது மதிப்போடு பேசுங்க, மரியாதையா பேசுங்க, கண்ணியத்தோடு கவனத்தோடு பேசுங்க. அவங்க நம்மளை பத்தி மோசமா பேசினாலும் நீங்க அவங்கள பத்தி மரியாதையோடு பேசுங்க என்று அரசியலில், நாகரிக அரசியலில் நடைபெற சொல்லிக் கொடுத்த தர்மத்தாயின் தவ புதல்வன் யாரு? யாருக்கிட்ட விடுற? சஞ்சய் ராமசாமியா? தளபதியின் பிள்ளைகள் நாங்கள். கருத்தா எதிர்கொள்ளுங்க, பேச்சுக்கு பேச்சுதான் பதில். எங்க இருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து வீசிட்டா இந்த கூட்டத்தை கலைத்து விட முடியுமா? அந்த பாருங்க, பொட்டு, மீசை, ஸ்லீவ்ஸ்லாம் அழகா போட்டுட்டாங்க. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. யாரும் கண்டுக்காதீங்க உன. என்ன லூசு பேர் நினைச்சிங்களா? எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. நம்மளுடைய ஜென்சி நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஆளா பூத்துல போய் நின்னு விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.